ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை. தங்கமும் வெள்ளியும் நம்மளுக்கு பல மடங்கு சேர்வதற்கு சுக்கிரஹோரை நேரத்தில் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய நாள் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அன்று நாம் என்ன அம்பாளை வழிபாடு செய்யணும், என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் நாம் இன்று ஆடி 2வது வெள்ளிக்கிழமை எந்த பொருட்களால் நாம் அர்ச்சனை செய்தால் என்னென்ன நலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் பணமும் தங்கமும் செல்வமும் அதிகரிப்பதற்காக ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை தான் நாம் செய்ய போகிறோம். பொதுவாக வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது கை மேலே பலன் தரக்கூடியது. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களால் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் நாம் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நம்மளுக்கு தங்கமும் வெள்ளியும் சேரணும் அப்படின்னு செய்யக்கூடிய பரிகாரம் சுக்கிர பகவானினுடைய அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடியது. இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கிறேன். இன்றைய நாள் நம்மளுக்கு தங்கம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது ஒரு கனவாகவே இருக்குது வாங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தங்கத்தோடைய விலையும் உயர்ந்து கொண்டே போகிறது இல்லைங்களா? அதனால் நாம் தங்கத்தை வாங்கிறதுக்கும் நம்ம ஒரு கல்யாண வயதில் ஒரு பெண் பிள்ளைகளை வச்சுருக்குறோம்மா, எங்களுக்கும் நகைகள் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு செலவு வந்துடுது. எங்களால் தங்க நகைகளை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கட்டாயம் இன்று இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். தங்கமும் பணமும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்க, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 8 to 9 அப்படிங்கிற சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தான் இருப்போம் இல்லைங்களா? பெரும்பாலும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலும்புச்சம்பழத்தில் சிகப்பு நிறத்தில் மார்க்கரு, ஸ்கெட்ச் பென்சில் அது மாதிரி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக அது நம்ம எழுதுறது அதில் தெரியும். இந்த எலும்புச்சம்பழத்தில் ஓம் சக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எழுதிக்கிறணுங்க. எழுதிட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இடது கையால் மூடிக்கொண்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் தங்க நகைகள் அதிகரிக்கணும், வெள்ளி நகைகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை அந்த மஞ்சள் நிற துணி மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா குங்குமம் 1 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த குங்குமத்தை நீங்கள் அந்த துணி மேலேயே வச்சிடுங்க. வச்சுட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அது நாணயமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அணிந்திருக்கிற மோதிரம், தோடு, திருகாணி, வளையல் இது மாதிரி ஏதாவது ஒரு தங்க பொருளை நீங்கள் அது மேலே வச்சிடுங்க. அதற்கப்புறம் 1 ரூபாய் நாணயத்தையும் அதற்கு மேலே வச்சிடுங்க. அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுட்டு இது எல்லாமே ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் அம்பிகையினுடைய படம் இருக்குதுன்னா அந்த பாதத்தில் வச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் மனதார அம்பிகை கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் தங்க நகைகள் ஒரு துளி கூட இல்லைம்மா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கும் தங்க நகைகள் செல்வ நிலைகள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்சை கொண்டு நீங்கள்
தங்க நகைகள், ஒரு சிலர் பணம் தனியாக வைப்பாங்க, நகைகள் தனியாக வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நகைகள் எங்கே வைக்கிறீங்களோ, எங்ககிட்ட நகையே இல்லாமல் ஒரே ஒரு தோடு தான் வச்சுருக்கிறேன், ஒரு மோதிரம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா கூட அந்த மோதிரத்தை வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொருளை கொண்டு போய் வச்சுடுங்க. அப்படி வைக்கும்போது நாம் இந்த வருடம் நீங்கள் ஆடி மாதத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஆடி மாதத்திற்குள் நீங்கள் ஒரு 4-5 பவுன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயம் இதை நம்பிக்கையோட செய்யுங்க. அம்பிகையை வழிபாடு செஞ்சுட்டு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதனால இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு கூடுதல் பலன் தரக்கூடியது. சரிங்க, இப்போ நாங்கள் வச்சுட்டோம், இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகாது. எலும்புச்சம்பழம் உங்களுக்கு கொஞ்சம் சுருங்கும், வாடும், ஆனால் அழுகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வராது. அதனால் அடுத்த வாரம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சிட்டிங்கன்னா 3வது வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் மறுபடியுமே இதை அந்த எலும்புச்சம்பழத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த குங்குமத்தையும் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். அந்த ₹1 நாணயத்தையும் அந்த உங்கள் தங்க பொருள், வெள்ளி பொருள் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது இரண்டையுமே நீங்கள் மறுபடியும் இந்த பரிகாரம் செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். தங்க நகைகள் ஒரு மூக்குத்தி கூட எங்ககிட்ட கிடையாதும்மா, தங்கம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு பொருள் கூட இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட தங்கம் பவுன் கணக்கில் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா போதுமா, நம்மளுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டா தங்கம் சேர்ந்துருமா? அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் தங்க நகைகள் வாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால ஏதோ ஒரு காரணத்தினால அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வேற எதற்காவதாவது கூட நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க, இல்லை உங்களுக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும், அந்த பணத்தை வச்சு நீங்கள் நகைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேலை செய்யுங்க. ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க. அம்பிகை நிச்சயம் உங்களுக்கு தங்க நகைகள் சேர்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவார். சரிங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.